Hi guys, welcome back. இப்போ நம்ம பார்க்க போறது சொல்யூஷன்ஸ் சாப்டரோட 32nd கொஸ்டின் விச் இஸ் an important கொஸ்டின். இதுல இருந்து நம்ம புது கான்செப்ட் வேண்டா ஃபேக்டர்லாம் பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம அதெல்லாம் பார்க்கல. ஓகே, 32ndல இருந்து இட் வில் பி மோர் டஃப், மோர் இன்ட்ரெஸ்டிங். ஓகே, எஸ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். என்ன சொல்றாங்க? Calculate the depression in the freezing point of water when 10 கிராம் ஆஃப்னு கொடுத்து ஒரு காம்பவுண்ட், கெமிக்கல் காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஏதோ பேரு, அதாவது வெறும் ஹைட்ரோ கார்பன் மாதிரி இல்லாம புரோபேன், ஈத்தேன் அந்த மாதிரி இல்லாம ஒரு ஆசிட், சிஓஹெச் கார்பாக்சிலிக் ஆசிட் கொடுத்துருக்காங்க. இஸ் ஆடட் டு 250 கிராம் ஆஃப் வாட்டர். கேஏ ஆசிட்னால அதோட கேஏ கொடுத்துருக்காங்க. கேஎஃப்ன்றது என்னது? ஃப்ரீசிங் பாயிண்ட் கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எதனால இதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இந்த வரல, வேண்டா ஃபேக்டர் வரலன்னா அங்க வந்து நம்ம ஆக்டேன் அந்த மாதிரி ஹைட்ரோ கார்பன்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து அயான்ஸா பிரியாது. பட் ஆசிட் வந்து அயான்ஸா பிரியும். ஓகே, எப்போ அயான்ஸா பிரிய போதோ அப்போ அசோசியேஷன் டிசோசியேஷன் வந்துடும். அசோசியேஷன் டிசோசியேஷன் வந்தா ஆல்பா வரும். ஆல்பா வந்தா வேண்டா ஃபேக்டர் வரும். சிம்பிள் லாஜிக் புரிஞ்சா? ஸோ அந்த கொஸ்டின்ல இந்த மாதிரி ஏதாவது NaCl அதாவது அயான்ஸா பிரியிற மாதிரி இருக்கான்னு மட்டும் கிளியரா பாருங்க. இருந்தா வேண்டா ஃபேக்டர் வரும். இந்த மாதிரி எதுவும் இல்லை சார், ஆக்டேன் ஹெப்டேன் அப்படின்னு வெறும் ஹைட்ரோ கார்பன் இருந்தா வேண்டா ஃபேக்டர் வராது, டைரக்டா ப்ராப்ளம் போயிடும். புரிஞ்சா? பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, சார் வேண்டா ஃபேக்டர் வந்துச்சுன்னா என்ன சார் ஃபார்முலா? அதுவும் நான் இந்த பேஜ்ல கொண்டு வரேன், அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ 1 செகண்ட். ஸோ இதுதான் ஃபார்முலாஸ். இது என்ன சார் ஃபார்முலாஸ் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஆல்ரெடி நம்ம டெல்டா, இது வந்து ஃப்ரீசிங் பாயிண்ட்டுக்கான ஃபார்முலாஸ், இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் சார். வேண்டா ஃபேக்டர் எங்க சார் அப்படின்னா, வேண்டா ஃபேக்டர் வந்துச்சுன்னா நான் என்ன சொன்னேன்? அசோசியேஷன் டிசோசியேஷன் ஆகும். அசோசியேஷன் டிசோசியேஷன்னா டிசோசியேட் ஆச்சுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம் ஆல்பாக்கு. அசோசியேஷன் அப்படின்னா சேர்ற மாதிரி, அதாவது அவங்க அயான்ஸா கொடுத்து நம்மள சேர்ற மாதிரி இருந்துச்சா இதை யூஸ் பண்ணும். ஓகேவா? இதை எப்படி யூஸ் பண்ண இந்த ப்ராப்ளம்ல பார்ப்போம். அதே மாதிரி இந்த டைரக்டா இந்த ஃபார்முலாலையுமே பாத்தீங்கன்னா இங்க ஐ இல்ல பாருங்க, டெல்டா டிஎஃப் இஸ்கல் டு கேஎஃப்எம் இருக்கு. இங்க இது எப்படின்னா அங்க வந்து அயான்ஸா பிரியாத ஹைட்ரோ கார்பன் மாதிரி இருந்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அங்கே வந்து சப்போஸ் அயான்ஸா பிரியிற மாதிரி இருந்தா ஐ யூஸ் பண்ணலாம். ஐன்றது வேண்டா ஃபேக்டர். வேண்டா ஃபேக்டர் ஐ தான் மேல இந்த ஃபார்முலால இருக்கு. ஸோ லாஜிக்கா என்னன்னா நமக்கு என்ன தேவை? டெல்டா டிஎஃப் தேவை. அதான கொஸ்டின்ல கேட்கறாங்க. கால்குலேட் த டிப்ரெஷன் இன் த ஃப்ரீசிங் பாயிண்ட். அப்போ டெல்டா டிஎஃப் தேவை. டெல்டா டிஎஃப் ஃபார்முலா என்ன சார்? வேண்டா ஃபேக்டர் இருக்கிற மாதிரி இருந்தா ஈக்குவேஷன்ல ஐ இன்டூ கேஎஃப் இன்டூ எம். கரெக்டா? கேஎஃப் வேல்யூ தெரியுமா? டேரக்டா கொடுத்துட்டாங்க. கேஎஃப் பிரச்சனையே இல்லை. எம் வேல்யூ என்னது? மொலாரிட்டி. மொலாரிட்டி ஃபார்முலா தெரியுமா? அதுதான் இங்கே கொண்டு வந்து மொலாரிட்டி ஃபார்முலான்றது என்னது? W2 into 1000 divided by M2 into W1 in grams. இது ஃபார்முலாவோட மீனிங் பல தடவை சொல்லியாச்சு, ப்ரீவியஸ் வீடியோல பாருங்க. மொலாரிட்டினா இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவை? W2 தேவை. W2ன்றது என்னது? சொல்யூட். சொல்யூட்டோட வெயிட் தேவை. கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க சார். எவ்வளவு சார் கொடுத்துருக்காங்க? 10 கிராம் கொடுத்துருக்காங்களா? W2 வந்து 10 கிராம். அடுத்து 1000 பிரச்சனை இல்லை. M2ன்றது என்னது? அதோட மோலார் மாஸ். ஃபார்முலா இருக்குல்ல, ஃபார்முலா வச்சு மோலார் மாஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது பிரச்சனை இல்லை. W1 என்னது? வாட்டர். வாட்டர் 250 கிராம், அதுவும் கொடுத்துட்டாங்க, கண்டுபிடிச்சிருங்க, சப்ஸ்டிட் பண்ணுங்க, எல்லாமே தெரியும். அப்போ M ஈஸியாக கண்டுபிடிச்சலாமா? ஸோ M would be W2 which is 10 into 1000 divided by M2. இந்த ஃபார்முலா வச்சு கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா எத்தனை கார்பனுக்கு 12, ஹைட்ரஜனுக்கு எல்லாம் போட்டு இதெல்லாம் போட்டீங்கன்னா you'll be getting 122.5 வந்திருக்கான்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்டூ W1 வந்து 250. ஓகே, இதை கால்குலேட் பண்ணீங்கன்னா என்ன ஆன்சர் வருதுன்னு பார்த்துருமா? 10 into 1000 divided by 122.5 வந்துச்சு. 0.3264 M. ஸோ மொலாரிட்டி கண்டுபிடிச்சாச்சு. 2 வேலை முடிச்சாச்சு. கேஎஃப் தெரியும், கொஸ்டினே கொடுத்துறாங்க. எம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஐ வேல்யூ தேவை. ஐ வேல்யூ வேணும்னா என்ன பண்ணும்? ஆல்ரெடி சொல்லியாச்சு, நமக்கு ஆல்பா வேணும். ஆல்பா வச்சு தான் ஐ கண்டுபிடிக்க முடியும்.
இப்ப ஆல்பா எப்படி கண்டுபிடிக்கிறது சார்? டிசோசியேஷன் அசோசியேஷன் கான்ஸ்டன்ட் அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுன்றதுதான் இப்ப நம்ம மெயினா பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ இதுதான் இது என்னது CH3 CH2 CHCl COOH. இது எப்படி உடையும்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் H பிளஸ் மட்டும் தனியா போகும். ஆசிட்ல இருக்கிறப்ப CH3 CH2 CHCl COO மைனஸ் H பிளஸ் இப்படிதான் பிரியும். ஸோ எல்லாமே ரேஷியோ மோல் ஃப்ராக்ஷன் அதாவது 1:1:1 இருக்கு. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இல்லாட்டி அதுக்கு இருக்கிற ஸ்டெப் பண்ணணும். சரி, அப்போ இதுக்கு நம்ம ஐஸ் டேபிள்னு ஒன்று சொல்லுவோம், படிச்சிருப்பீங்க. இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் சேஞ்ச் ஈக்லிபிரியம், ICE இனிஷியல் சேஞ்ச் ஈக்லிபிரியம் அப்படி மூணா படிப்போம். இதுல 2 யூஸ் பண்ணா போதும் நமக்கு. இப்போ இனிஷியலா வந்து C இருக்குன்னு வைங்க, C மோல் பெர் லிட்டர் இருக்கு. இதோட கான்சன்ட்ரேஷன் Cன்னு வச்சுக்கோங்க. இனிஷியலா ரியாக்டன்ட் மட்டும் தானே இருக்கும், ப்ராடக்ட் இருக்காதுல்ல. அப்போ இது 0, இது 0. கிளியரா? ஆனா ஒரு பர்டிகுலர் டைம்ல ப்ராடக்ட் ஃபார்ம் ஆரம்பிக்குமா? எவ்வளவு ஃபார்ம் ஆகும்? அந்த Cல இருந்து ஒரு பர்டிகுலர் ரேஷியோ பர்டிகுலர் ஃபிராக்ஷன் குறையுமா? அதை ஆல்ஃபான்னு வச்சுக்கோங்க. Cல இருந்து ஒன்று குறையுது ஆல்ஃபா. அப்போ இங்கு அதே இது 1:1 ரேஷியோ. அப்போ இது எவ்வளவு ஃபார்ம் ஆகுதோ அதே அளவுக்கு இதுவும் ஃபார்ம் ஆகும். ஸோ அங்க இருக்கிற Cல இருந்து C மைனஸ் C ஆல்ஃபான்னு வரும். இந்த C காமன் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன வரும்? 1 மைனஸ் ஆல்ஃபான்னு வரும். கரெக்டா? ஸோ 1 மைனஸ் ஆல்ஃபான்னு நினச்சிக்கிறேன். ஸோ நமக்கு KA ஆசிட் ஈக்லிபிரியம் வந்து ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை ரியாக்டன்டோட கான்சன்ட்ரேஷன். இதுக்காக தான் அவங்க KA வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதே சரி கொடுத்துருப்பாங்கன்னு நமக்கு தெரியாம இருந்துச்சுல, இதுக்கு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ராடக்ட் ஓவர் ரியாக்டன், ப்ராடக்ட் வந்து என்னது? C ஆல்ஃபா டைம் C ஆல்ஃபா. இதெல்லாம் 11th படிச்சிருப்பீங்க. டிவைட் பை C இன்டூ 1 மைனஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு வேல்யூலோ கொடுத்துருக்கிறதுக்கு முன்னாடி சிம்பிளிஃபை பண்ணிடுவோம். C ஸ்கொயர் ஆல்ஃபா ஸ்கொயர் டிவைடட் பை டினாமினேட்டர்ல இருக்கிற ஆல்ஃபா வந்து ரொம்ப கம்மியான வேல்யூ இருந்ததுனால இதை அப்படியே நெக்லெக்ட் பண்ணிட்டு வெறும் சின்னு வச்சுக்குவோம். அப்போ C கேன்சல் ஆச்சுன்னா இல் பி கெட்டிங் C ஆல்ஃபா ஸ்கொயர்னு வரும். C ஆல்ஃபா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு KA. அப்போ நமக்கு தேவையானது ஆல்ஃபா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு KA டிவைடட் பை C. அப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் KA டிவைடட் பை C. கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு, எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா நீங்க டைரக்டா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1:1 மட்டும் ரேஷியோ பார்த்துக்கணும். 1:1 டைரக்டா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு KA டிவைடட் பை C போட்டலாம். ஆல்ஃபா KA வேல்யூ என்னது? கொஸ்டின் கொடுத்துருக்காங்க 1.4 into 10 power minus 3 square root of 1.4 into 10 power minus 3 divided by C. C வேல்யூ கண்டுபிடிச்சு 0.3264 மேல கண்டுபிடிச்சோம்ல, அதை போட்டு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா இல் பி கெட்டிங் 0.065. சரி, ஸ்கொயர் ரூட் மேக்ஸ் எல்லாம் எப்படி பண்ணணும்னா தனியா கேளுங்க கமெண்ட்ல, அது தனியா வீடியோ போடலாம். அப்புறம் ஸோ ஆல்ஃபா கண்டுபிடிச்சாச்சு. கரெக்டா? ஆல்ஃபா கண்டுபிடிச்சாச்சு. ஆல்ஃபா கண்டுபிடிக்கிறது தானே இவ்வளவு போராட்டம். ஆல்ஃபா கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நமக்கு என்ன தேவை? I தேவை. ஸோ இது அசோசியேஷன் டிசோசியேஷன். இங்க டிசோசியேஷன் சொல்லியாச்சு. எத்தனையா பிரியுது? 2 அயான்ஸ், இவன் ஒண்ணு அவன் ஒண்ணு. கரெக்டா? ஸோ இங்க ஃபார்முலா கொடுத்துருக்கோமா? டிசோசியேஷன் என்ன ஃபார்முலா? ஆல்ஃபா வேற கலர் யூஸ் பண்ணுமா? ஆல்ஃபா டிசோசியேஷன் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? I மைனஸ் 1 டிவைடட் பை n மைனஸ் 1. கரெக்டா? இங்க nன்றது 2 அயான்ஸை பிரியுது. அப்போ 2. அப்ப என்ன ஆகும்னா I minus 1 divided by 2 minus 1 which is I minus 1 by 1. அப்படின்னா வெறும் I minus 1 போட்டுக்கலாம். I minus 1 is equal to alpha ன்னு வரும். is equal to I minus 1. அப்போ I is equal to alpha plus 1. அப்போ alpha 0.65. அப்போ I is equal to 0.065 plus 1. So I is equal to 1.065. I வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. எல்லா வேலையும் கண்டுபிடிச்சாச்சு. டேரக்டா சப்ஸ்டிட் பண்ணுங்க, அடுத்து முடிஞ்சு. டெல்டா TF is equal to I KF M. I தெரியுமா? தெரியும். எவ்வளோ? 1.065. KF தெரியுமா? தெரியும். கொஸ்டினை கொடுத்துருக்காங்க. எவ்வளோ? 1.86. 1.86. M தெரியுமா? கொடுத்து கண்டுபிடிச்சிட்டோம். 0.3264 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா will be getting 0.65 டிகிரி செல்சியஸ். ஸோ ஒரு டிகிரி செல்சியஸ் கூட குறையல. அதுக்கு நான் இவ்வளவு வேலை பார்க்கணுமா? அதுக்கு சேஞ்ச் நெக்லிபிளிஜிபிள் தான். அப்போ வந்த கொஸ்டின்ல இருக்க ஆன்சரே டைரக்டா போட்டலாமா அப்படின்னா உங்களுக்கு தோணும். பட் என்ன பண்றது, அவ்வளவு பண்ண முடியாது. இந்த ஸ்டெப்புக்கு தான் மார்க். பட் லாஜிக்கலா பாத்தீங்கன்னா என்ன குறைஞ்சிச்சு? ஒரு டிகிரி கூட குறையல, இதுக்கு சொல்லிட்டு போட்டா என்ன போடாட்டி என்னன்னு ஒன்று தோணும். பட் அப்படிலாம் பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது, பண்ணித்தான். தட் இஸ் ஹவு அவர் எஜுகேஷன் சிஸ்டம் ஒர்க்ஸ். சரியா? ஏதாவது கமெண்ட் இருந்தா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த வீடியோ ரொம்ப பெருசா போயிருச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.